வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் தெரியாத பல விஷயங்களை உங்களுக்காகவே தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில கொண்டு வந்திருக்கிறேன். நிறைய பேருக்கு இந்த கண் கருவிழிகளை பார்த்தீங்கன்னா கலர் கலரா இருக்கும். ஒரு சில பேருக்கு ப்ரௌன் இருக்கும், பிளாக் இருக்கும். இப்படி நிறைய கலர்ஸ்லாம் நம்ம பார்க்க முடியும். லென்ஸே வைக்கலனாலும் ஒரு சில கண்ணுல பார்த்தா லென்ஸ் மாதிரியே இருக்கும். இப்படி இருக்கும்போது அதே கண்ணை வச்சு நிறைய பேர் பண்ண முடியாத ஒரு விஷயத்த ஒரு சில பேரால மட்டுமே பண்ண முடியும் அப்படின்னு கேட்டா, நம்ம எல்லாராலையும் கருவிழி ஆட்ட முடியும் இல்லையா? ஆனா அந்த கருவிழியை அப்படியே விட்டுட்டு அதை சுத்தி இருக்கக்கூடிய ஐலிட்ஸ் இருக்குல்ல, அத மட்டும் தனித்தனியா ஆட்ட முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப கஷ்டம். தனியாலாம் ஆடாது. எப்படி 5 விரலுக்கு பதிலா 6 விரல், அதாவது 6ஆவதா விரல் முளைக்கிறது அதிசயமோ, அதே மாதிரி உலகத்துல இருக்கிற 30% பீப்பிளுக்கு ஒரே ஒரு ஃபிங்கர் மட்டும் சரியா வளராது அப்படின்னு சொல்றாங்க. சரியா வளராதுன்னா என்ன? நிறைய பேருக்கு வளர்ச்சியே இருக்காது. சோ உலகத்துல இருக்கிற 30% ஆஃப் பீப்பிளுக்கு ஒரு ஃபிங்கர் இல்ல அப்படின்னாலும் அவங்களுடைய கை கரெக்ட்டா ஃபங்ஷன் ஆகுற மாதிரியே தான் உருவாகி இருக்கும். இது கொஞ்சம் அதிசயம் தான். நம்மளால நாக்க ஒரு சில டைரக்ஷன்ல மட்டுமே தான் மடக்க முடியும். இல்ல உள்ள சுழற முடியும். அப்படின்னா தான் நம்மளால வார்த்தைகளே ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும். ஆனா, ஒரு ஃப்ளவர் ஷேப்ல நாக்க வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, "என்னப்பா அதெல்லாம் பாசிபிளா?" அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஆனாலும் வைக்கலாமே. 15% ஆஃப் பீப்பிள் இந்த உலகத்துல இருக்கிறவங்கள்ல 15% அந்த மாதிரி நாக்க ஷேப்பா வைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒருத்தங்க உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்க தான் கீரா அத்வானி. அவங்களாலயும் ஃப்ளவர் ஷேப்லயே நாக்க வைக்க முடியும். உங்களுடைய வயித்த நல்லா உள்ள இழுத்து பாருங்க. என்ன மாதிரி தொப்பை இருக்கிறவங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். பட் இருந்தாலும் நல்லா உள்ள இழுத்து பார்த்தீங்கன்னா, சென்டர்ல ஒரு பாயிண்ட் நல்ல போன் மாரி இருக்கும். அப்படி ஒரு ஆள் இருந்துச்சுன்னா, நீங்க ரொம்ப ரொம்ப ரேரான பீப்பிள் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கும் ஒரு ரீசன் இருக்கு. ரேரான பீப்பிள்னா என்ன? போன் தப்பா வளர்ந்திருக்கும். இல்ல வளர்ந்த போன் சரியான டைரக்ஷன்ல வளர்ந்திருக்காது. அதனால நீங்க ரேரான பீப்பிளா தான் பார்க்கப்படுவீங்க. நல்லா உள்ள இழுத்தீங்கன்னா, செஸ்ட்டுக்கு நடு போர்ஷன், வயித்துக்கு கொஞ்சம் மேல. அந்த சென்டர் போர்ஷன். இந்த இடத்துல பட்டுன்னு ஒரே ஒரு போன் மட்டும் தூக்கி நிக்கும். அப்படி நின்னுச்சுன்னா மட்டும் தான் நீங்க ரேரான பெர்சன். ஹைப்பர் மொபைல் ஜாயின் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்னன்னா நம்ம நார்மலா நம்மளுடைய ஃபிங்கரை இவ்வளவு தூரம் தான் கொண்டு வர முடியும். ஆனா ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா வளைச்சு இங்க தொடுவாங்க. கைய இப்படி வளைச்சு இங்க போடுவாங்க. அவங்க எல்லாருமே ஹைப்பர் மொபைல் ஜாயின் குள்ள தான் வருவாங்க. இதோட எக்ஸ்ட்ரீம் லெவல் என்ன தெரியுமா? அப்படியே அவங்கள மடக்கி ஒரு சூட்கேஸ் குள்ளேயே உட்கார வைக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளா அவங்களுடைய ஜாயின்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாராலயும் முடியாது. சொடுக்கு வந்துரும். ஒரு மீன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த மீனுக்கு 2 கலர் இருக்கும். கிரேடியன்ட்டா சென்டர்ல இருக்கும். மேல பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் கலர்ல இருக்கும். கீழ பார்த்தீங்கன்னா நல்லா லைட் கலர்ல இருக்கும். இதுக்கு ஒரு ரீசன் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுவும் தனியாவே ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் தான். இப்ப குட்டி குட்டி மீன்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அத விட கண்டிப்பா ஒரு பெரிய மீன் இருக்கும்ல. அந்த மீனு இந்த மீன பார்த்து சீக்கிரமா கன்ஃப்யூஸ் ஆகணும் அப்படின்னா, கண்டிப்பா அந்த கலர் கிரேடியன்ட் ரொம்ப ரொம்ப அவசியம்னு சொல்றாங்க. இப்ப மீன் மேல இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது கீழ பார்க்கும்போது டார்க்கா இருக்குமா? அப்போ அந்த குட்டி குட்டி மீனோடைய மேல இருக்கக்கூடிய டார்க்னஸ் அது தெரியாத மாரி பண்ணிடும். கிட்டத்தட்ட மறைஞ்ச மாதிரி ஆயிடும். அதுவே சாப்பிடக்கூடிய பெரிய மீன் கீழ இருந்து சின்ன சின்ன மீன் தான் மேல இருந்ததுன்னா, லைட் கலர்ல தானே கீழ இருக்கு. மேல அந்த சன்லைட் படும். சோ அப்படி இருக்கும்போது லைட்டோட சேர்ந்து அது பிளெண்ட் ஆயிடும். ஆக்சுவலா பிரெடேட்டர்ஸ் கிட்ட இருந்து பிளெண்ட் ஆகணும் அப்படின்ற ஒரே ஒரு மெயின் ரீசன்னால தான் அந்த மாதிரி கிரேடியன்ட் கலர்ஸ் எல்லாம் இந்த ஃபிஷஸ்க்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay Sri. Take care.